அத்தை, நீங்க அவர்கிட்ட பேசினதுக்கு நான் ஒன்னும் சொல்லல. நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன். அத அவர் தட்டி கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, அதுதான் என்னன்னு கேக்குறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா. துர்கா, கொஞ்சம் அமைதியா இருமா. சக்தி, என்னம்மா அது? என்னம்மா இது? ஒரு விஷயத்துல எனக்குன்னு தனிப்பட்ட கருத்தே இருக்காதா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நான் என்னதான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? அது தப்பு இல்லம்மா. ஆனா மேலும் மேலும் பிரச்சனை தேவையானதை நான் கேக்குறேன். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தொடர்ந்து என் குடும்பத்துக்கு டார்ச்சர் கொடுக்குற அந்த பூபதிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன். என் அக்கா தங்கச்சிங்க ஏன் என் குடும்பத்தை பத்தி அவன் கேவலமா பேசியிருக்கான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் அக்கா தங்கச்சி என் குடும்பம்னு பேசிட்டு இருக்கே, உன் குடும்பத்துக்காக எங்க சித்தி வீட்டு நிம்மதி கடனுமா? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த விஷயத்துல நீங்க யாருங்க தலையிடுறதுக்கு? சக்தி, ஏன் இப்ப நீயுமா? இல்லைங்க, என்னால இந்த விஷயத்துல பேசாம இருக்க முடியாது. வேணும்னா எல்லா விஷயத்திலயும் என்ன வம்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சக்தி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? புஷ்பாவை எப்படி நீ வாய முடியும்னு சொல்லலாம்? ஏன் அத்தை, நியாயமான கோவத்துக்கு நான் உங்களை கத்துனதுக்கே உங்களுக்கு கோவம் வருதே. இதே என் குடும்பத்தை யாராவது தப்பா பேசினா நான் கோவப்படாம அமைதியா இருக்கணும். ஏன்னா நான் அந்த வீட்டு மருமக, ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறேன். அதனால எது நடந்தாலும் அமைதியா இருக்கணும். அப்படிதானே? ஆமா, அப்படித்தான் இருக்கணும். பிறந்த வீடுன்னு சதா அந்த நினைப்புல இருந்தா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அங்கே இருக்க வேண்டியதானே? மா, என்னம்மா இது? ஏன் இப்படி வார்த்தை கொட்டுற? துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சக்தி, உன் உணர்வுகளை நாங்க புரிஞ்சுக்காம இல்ல. நீ கன்சீவ் ஆயிருக்க. உனக்கு இந்த டென்ஷன் கோவம் எல்லாம் உடம்புக்கு ஒத்து வராதுன்னு சொல்றோம். இப்ப எங்க கருத்தையும் மீறி நீ இந்த விஷயத்துல உறுதியா இருக்கேன்னு வச்சுக்கோ, உன்னை நாங்க தடுக்க மாட்டோம். என்னங்க நீங்க? அவதான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லம்மா, சக்தி நம்முடைய மருமகளா இருந்தாலும் ஒரு தனி மனுஷா அவளுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. நாம பேசுறத பேசிட்டோம், முடிவு சக்தி கிட்ட தானே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வர வேண்டாம்னு தான் நான் பாக்குறேன். புஷ்பா, வா, ஆட்டோ கூட்டு வந்துட்டேன். வரமாமா, வரேன் அத்தை. மாப்ள, ஒரு நிமிஷம், நீங்க கிளம்பி போங்க. புஷ்பா அப்புறம் வருவா. என்ன சித்தி சொல்ற? நான் இருந்தாதான் உன் மருமகளுக்கு பிடிக்காது. ஆமாடி, அவளுக்கு பிடிக்காதுதான். அதுக்காக நீ போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன், நான் உடச்சே சொல்றேனே. உனக்கு தெரியாது புஷ்பா, உன்னை இந்த வீட்டுல இருந்து அனுப்புறதுல குறியா இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். என்ன துர்கா, அது சின்ன பிள்ளை மாதிரி பிரச்சனையை பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கே. ஏன், எனக்குன்னு கருத்து இருக்க கூடாதா? அதான் இந்த வீட்டுல எந்த அக்கிரமம் நடந்தாலும் ஏதோ தனி மனுஷ சுதந்திரம் அது இதுன்னு ஏதோ புரியாத விஷயம்லாம் சொல்லுவீங்களே. மாப்பிள, நீங்க கிளம்புங்க. புஷ்பா இங்க இருப்பா. அப்படியா? சரி புஷ்பா, நான் கிளம்புறேன். போன் பண்ணு. வா புஷ்பா, உள்ள போலாம். வாடி உள்ள. திவா, நீ எப்ப புறப்படுற? என்னப்பா, நாளைக்கு சக்தி கோட்டைக்கு எப்படி தனியா போவா? பரவாயில்லைங்க, செழிய என் கூட வருவான். சக்தி சொல்லிடுச்சுல, நீ புறப்படுற வேலையை பாரு. சாரி மாமா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ இன்னும் கோர்ட்டுக்கு புறப்படவே இல்லை. அதுக்குள்ள எவ்வளவு வாக்குவாதம் பிரச்சனைகள் பாத்தியா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, ப்ளீஸ். ஹாய். வாங்க கவிதா. பூஜா இன்னைக்கு வரலையா? இல்ல, அவ இன்னைக்கு வரல. ஏதோ அவகிட்ட வேலை விஷயமா சொல்லிருந்தீங்க. ஆமா, என் கசனுக்காக தான் சொல்லிருந்தேன். அப்படியா? அவ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாலாம். உள்ளதான் இருக்கார், போய் பாருங்க. அப்படியா? தேங்க்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ அங்கிள். வாமா கவிதா, வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, உட்கார். உட்காரு. என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள். இவர் தான் என்னோட கசின் செழியன். இவரோட வேலை விஷயமா தான் நான் கேட்டேன். ஆமா, பூஜா சொன்னா நீங்க கலையரசரோட பையனாம. ஆமா சார். எங்களுக்கெல்லாம் உதாரணமா இருந்தார் அவரு. நான்லாம் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா. ஆனா கலையரசு அப்படி இல்ல, தானா முன்னேறி ஒரு நிலைக்கு வந்தாரு. அவருக்கே பிரச்சனை வந்து தலைமறைவாயிருக்காருன்னா உண்மையிலேயே அது துரதிருஷ்டம் தான். ஆமா சார், அப்பா மட்டும் இப்போ இருந்திருந்தா நான் இப்படி வேலை கேட்டு வர அவசியமே இருந்திருக்காது. நீங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம்.
இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் ரிஸ்யூம் பார்த்தேன். நீங்கள் இன்னும் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணலையே. வேலை செஞ்சுக்கிட்டே அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது. கண்டிப்பாக சார். நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக அக்கறையாக இருப்பேன். ஆனால் ஒர்க் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சார் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் சார். வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பேன். வெரி குட். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க தம்பி? நீங்களே சொல்லுங்கள் சார். நாளைக்கு என் ஆஃபீஸ் லீவு. நான் ஊரில் இருக்க மாட்டேன். நீங்கள் நாளை மறுநாள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். இட்ஸ் ஓகே. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் கசன். டோன்ட் வரி. ஓகே ஓகே சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி நாங்கள் கிளம்புறோம். பாய். என்ன கவிதா பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. என் கசின்க்கு ஆஃபீஸ்ல வேலையும் கிடைச்சாச்சு. அப்படியா? ஆல் தி பெஸ்ட். Thank ஓகே you. பாய். ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. தேங்க்ஸா? எதுக்கு? இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்க உதவி பண்ணியிருக்கே. சரியா, நான் உனக்கு பண்ணது பேர் உதவி இல்ல, அது என்னோட உரிமை. நல்ல வேலை உன்னை நாளைக்கு ஜாயின் பண்ண சொன்னாங்க. நீ மட்டும் நாளைக்கு ஜாயின் பண்ணியிருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஏன் நாளைக்கு என்ன? நாளைக்கு ஒரு பெரிய விஐபியோட பர்த்டேப்பா. விஐபியா? யாரு? நான் தான். நீ மட்டும் நாளைக்கு ஜாயின் பண்ணியிருந்தா நாளைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு உன்னால வந்திருக்க முடியாதுல்ல. அட்வான்ஸ் விஷஸ். உன் விஷஸ் எனக்கு இப்ப வேணாம். நீ நாளைக்கு மறக்காம எனக்கு விஷ் பண்ணும். கண்டிப்பா. அக்கா. சரியா, கவிதா கூட வேலை விஷயமா போனியே, என்னாச்சு? கிடைச்சதா? வேலை கிடைச்சிருச்சுக்கா. வெரி குட். அப்ப இனிமே உங்ககிட்ட அடிக்கடி பாக்கெட் மணி வாங்கிக்கலாம். என் தலையில மொளா இருக்கிறதுலே இரு. ஆமா, அப்படியே உடன்பிறப்புக்கு செஞ்சு செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன். அக்கா, இவ அடிக்கடி என்கிட்ட காசு வாங்குவா. ரொம்ப கஞ்சூஸ். அக்கா இங்க பாருக்கா. கீர்த்தனா சும்மாரு, நீ சொல்லு என்ன வேலை? கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசிங் தான்க்கா. சூப்பர்வைஸ் பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த மாதிரி 2-3 வேலை. வெரி குட், நிறைய கத்துக்கலாம் அதுல. எப்ப போய் ஜாயின் பண்ணனும்? நாளைக்கு மறுநாள் ஜாயின் பண்ணுக்கா. மாசம் 12,000 சம்பளம். வெரி குட், ஆல் தி பெஸ்ட். கை கொடு. தேங்க்யூ. அக்கா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? ஒரு 2,000 பணம் வேணும். 2,000 ரூபாவா? எதுக்கு? புதுசா வேலைக்கு போறோம்ல, ஷூ வாங்கணும்க்கா. தள்ள தோ, உன்கிட்ட தான் ஏற்கனவே ஷூ இருக்கே. இது ரொம்ப டல் ஆயிடுச்சு, பழசா இருக்கு பாரு. இது உனக்கே ஓவரா படலையா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில போய் சைட்ல நிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு புது ஷூ? நீ என்ன மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா? கீர்த்தனா, சரியா, இந்த ஷூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுக்கா, அது ரொம்ப சுமாரா இருக்கு. முதல்ல வேலைக்கு போறேன், கொஞ்சம் டீசெண்டா போக வேண்டாமா? நீயே சுமாரா தான் இருக்க, உன் ஷூ சுமாரா இருந்தா என்ன? ஏய் கீர்த்தனா விளையாடாத. சரியா, சைட்ல வேலையை முடிக்கணுங்கிறதுனால பணம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா, இந்த ஷூவையே வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். ஒன்று பண்ணு, நீ சம்பளம் வாங்கின உடனே உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு மிச்சம் மீதி பணம் இருந்தா வீட்டுல கொடுத்துரு. சரியா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோயேன். எனக்கும் தரணும்னு ஆசைதான், ஆனா புரிஞ்சுக்கோயேன். சரி. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இந்தாங்க. என்னது? நீங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பணம் இல்லைன்னதும் உங்க முகம் ரொம்ப வாடி போச்சு. உங்க முகம் வாடினத என்னால தாங்க முடியல. இத வச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாம் கீதா. எனக்கு உங்களை விட இது ஒன்றும் பெருசு இல்ல. வேணும்னா இது வித்துருங்க, பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இந்தாங்க.
இங்க விட்டுட்டு போறது உன்னோட காதலியே இல்ல, உன்னோட பொண்டாட்டிய. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டா பிரிஞ்சிருவோன்னு 10ஆம் பசலி மாதிரி பயந்து வேண்டான்னு சொன்னீங்களே, பாருங்க இப்போ நம்ம பிரியற மாதிரியா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காதலா? அதெல்லாம் அந்த வயசுல வர கோளாறு. அத பத்தி நினைச்சு நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி நானும் நினைச்சு அழுதுட்டு இருக்கணுமா என்ன? അല്ല എന്താ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നത്? വീട്ടിൽ പോണ്ടേ? നീ പോയിക്കോ, ഞാൻ വരാം. വളരെ ലേറ്റായി, വീട്ടിൽ പോ. എനിക്കറിയാം, നീ പോയിക്കോ. അല്ല ഇതെന്താ മേഖല പടം നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നേ? താൻ നിങ്ങളുടെ ജോലി നോക്കിയിട്ട് പോയിക്കോ. ഇതെന്ത് പറയാനാ? விஸ்வத்தை எங்க பாத்தியா? വിശ്വയുടെ മേഖലയുടെ പടം നോക്കിക്കൊണ്ടിരിക്കുകയല്ലേ? ഞാൻ വരട്ടെ. எனக்கு தெரியும், அவன் வந்ததுல இருந்து பேசாம வாய மூடிட்டு இருக்கும் போதே இப்படி ஏதாச்சும் பண்ணுவான். நீ தனியா விட்ட? அட நீங்க வேற ஒண்ணு பேசாம வாங்க. விஸ்வா! விஸ்வா! வேண்டாம்டா. விஸ்வா! விஸ்வா வேணாம்ப்பா. விஸ்வா வேணாம்ப்பா. ஊத்தாதப்பா. வேண்டாம்டா. ஐயோ. ஐயோ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? விஸ்வா! ஐயோ. விஸ்வா! ஐயோ வேணாம்ப்பா. ஐயோ ஐயோ வேணாம்ப்பா. விஸ்வா! ஐயோ. விஸ்வா! 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 ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? விஸ்வா! காப்பாத்துங்க. ஐயோ.